இருடா உங்க ரூம் இருக்கு. கக்கூஸ்ரா. டேய் இவனுங்களாம் எங்கே ஒழிச்சு வைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாத மச்சான். கொஞ்சம் நான் பார்த்துட்டு வரேன். என்னடா காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல ரூம்ல. இது லாக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ சாவி எங்கடா வச்சிருப்பானுங்க? தேடலாம். சாவி கிடைச்சிருச்சுடா. வா சீக்கிரமாடா குடு. இந்தா. டேய் என்னடா இத்தனை சாவி இருக்கு? மச்சான் அவனுக்கு வந்துட்டானுங்கடா. என்னது? டேய் சீக்கிரம் வெளிய வாங்கடா. வந்துட்டானுங்களா? சரி போய் வரோம். டேய் வாடா. இரு முடிஞ்சிச்சு. டேய் வாடா. முடிஞ்சிச்சுடா. ஒரே வாடா. டேய் வாடா. டேய் சொல்லு வாடா. டேய் வாடா. வாடங்கறல. டேய் சொன்னா கேளுடா. இருடா. வாடா முதல்ல. டேய் போடா மச்சான். நீ போ, நான் வரேன். டேய் என்னடா ஒரு மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். பலூன் நல்லா இருக்குல்ல, நைஸ் கலர். கதவை தரடா. ஐயோ கதவு திறந்துருக்க. அவசரத்துல போட்டாம போயிட்டணும். பாஸுக்கு தெரிஞ்ச காலி குமாரு. சமாளி. வாங்க பாஸ். ஓ இங்கதான் விட்டோமா? இவனுங்க பாக்குறதுக்குள்ள எடுத்து ஜோப்பில் வச்சிடணும். என்ன இது இங்க இருக்கு? ஓ உள்ள எடுத்து சொல்லு. டேய் பாஸ் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்காத. பாஸ் ஐடி ஓகே பாஸ். மண்ட ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏ மாடு. ஏய் குமார். ஏய் பாஸ் பாக்கும்போது எதை வேலை செய்யலாம். சும்மா சரி வாங்க பாஸ் பாஸ். உட்கார் பாஸ். சம்திங் ராங். என்னமோ நடக்குது. கையை பிடிங்கடா. டேய் பாஸ் எப்படி வந்து உட்காரு. சரி பாஸ். யாரா இருக்கும்? ஏன் கரெக்டா நம்ம மேல வரும்போது எல்லாரும் கதவு திறந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இன்னும் புரியலையா பாஸ்? எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே டைம்ல கதவு திறக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சுதான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா கதவை தட்டினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஸ். கதவை தட்டினவங்களா? ஆமா பாஸ், கண்டிப்பா அது அந்த பசங்க தான். பசங்களா? இருக்காங்க பாஸ், சில ஆர்வ கோளாறு பசங்க. நம்ம வரதை பார்த்துட்டு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி இந்த வேலை செஞ்சிருக்காங்க பாஸ். நம்ம மேலேயே தெரியல பாஸ், எந்த நேரமும் நம்மளையே கண்காணிச்சுன்னு இருப்பாங்க. மெயினா அந்த மணியா? அதான் பாஸ், பேப்பர் போடுற பையன். நான் அவனை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாஸ். பரவாயில்ல குமார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பாஸ். குமார், எதை வச்சு இந்த பசங்க சொன்ன? கைரேக வச்சு சொன்னேன். பட ஐயே யாருக்கு தெரியும்? நான் பண்ணா தானே பிரச்சனை. அதே பாஸ் இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. குமாரே வானா, அந்த பசங்கிட்ட பிரச்சனை வானா. ஐயா வாய மூடு. ஹலோ, ஏய் இப்படிச்சா கரெக்டா இருக்கும்டா. வா 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 வாடா. சார் என்னடா மறுபடியும் சார்ன்னு சொல்றான்? என்ன துணி லூசாதாமா? உள்ளவா? இப்போ முதல்ல அவன் கிட்ட பேசலையா? வெயிட் பண்ணு, இதோ வரேன்.
என்ன ஃபோன் சார். தெரியும், எங்களுக்கும் காது கேட்கும். என்ன அது ஃபோன் பண்ணின்னே இருக்காரு, உசுரை வாங்குறாரு. அதான் கொடுக்க போகிறோமே, அப்புறம் என்ன நானே பண்ணலான்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. கேளுண்ணே. என்ன ஒன்றும் இல்லை சார். ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஆமாம் சார், பால்கனி. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வரேண்ணே. 9 மணிக்கு பாஸ் வெளில போகிறாரு. அந்த கேப்பில் நம்ம வழக்கமாக பார்க்குற இடத்துல பார்ப்போம். கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே, நம்புண்ணே. இருந்து வந்துடுறேண்ணே. சரிண்ணா, ஓகேண்ணே, ஓகே. எவ்வளோ ஆச்சுப்பா? 30 ரூபா சார். இந்தா. சரி, இன்னும் 10 ரூபா. என்னப்பா? 10 ரூபா. 2 நாள் டைம் கொடு, தரேன். குமார் வரேன் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம் பாஸ். எனக்கு பாஸ் எனக்கு வயறு கடமுடாங்குது பாஸ். அதானே பாஸ்? எப்படி பாஸ், நான் சொல்லாமலே நீங்க? இந்த இழவை தானே ரெகுலராக கூட்டிகிட்டு இருக்கேன். வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் சொல்லலாம். அதாவது நான் போவேன், பருதுன்னுவேன். போகும்போது தான் வருமானு நான் கேட்பேன், வரும்போது தான் பாஸ் போகணும் அப்படின்னு லாஜிக்காக கவுண்டர் வேற நீ அடிப்பேன். எந்த கூத்து தான் தெரியுமே. அதாவது ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பாஸ், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்படியா பாஸ்? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பழமொழியே வேற. குமார் வரும் பின்னே நாத்தம் வரும் முன்னே. போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா. கார் கிட்ட தான் நிக்கணும், இங்கே அங்க நவரக்கூடாது. என்ன? ஓகே பாஸ், நான் வெயிட் பண்றேன். போயிட்டாங்களா? சரி, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வணக்கண்ணா. என்னண்ணே கோவமாண்ணே லேட்டா வந்ததுக்கு? என்ன இந்த முட்டு சந்திலையும் மூத்திர சந்திலையும் ஒற்ற தூரல்ல நிக்க வச்சுட்டு எனக்கு வணக்கம் பண்ண வரியா நீ? என்ன நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா உட்காந்து பேச முடியும்ண்ணே. ஒரே டிச் அடிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டை கண்டெல்லாம் பேந்துரும். நம்மள மாதிரி ஊ கூட என்ன சேர்க்கறியா? நான் ஒரு புரோக்கர், ஏங்கிட்டே வா. சரிண்ணே, ஒத்துக்கிறேன், நீ புரோக்கர் தான். நான் இல்லைன்னா சொன்னேன். தேவையில்லாத நானே புரோக்கர் அசிங்கப்படுத்திக்கிட்டேன். ஒரு நிமிஷம். கிடைக்கல, சரக்கு இல்லன்னு தானே சொல்ல போற. அப்புறம் எந்த இதுக்குடா கையை விட்டு தேடிந்த? அண்ணே கடைசியா லாஸ்டா ஃபைனலா ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்கண்ணே. யாங்கிட்ட விட காட்ற எறா போனே. ரொம்ப பேட் பாயா இருக்கண்ணே. உங்ககிட்ட எல்லாம் ஸ்வீட் பாயா நடந்துக்க முடியாது. எடா பையா எடே. ஜஸ்ட் 2 டேஸ் கேட்டதுக்கு 200 அடி அடிச்சிட்டீங்களே. 2000 டேஸ் கொடுத்தாலும் உன்னால சரக்கு எனக்கு கொடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். பாக்கெட்ல தானே வச்சேன். இந்த காட்டு பூச்சிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கால் கடுக்க நின்னதுதான் மிச்சமாச்சு.